மெட்ராஸுக்கு தானே போறா. நாம ராத்திரி இங்க பஸ் ஏறணும்னா காலையில போய் அக்காவை பாத்துடலாம். ஒவ்வொரு வீட்லயும் இது ஒரு பெரிய சீனா போச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகலையேன்னு அழுக, ஆன உடனே போறாளேன்னு அழுக. சார் கிளம்புறீங்களா? ஆமாங்க. ஹாப்பி ஜர்னி சார். தேங்க்யூ. அது சரி, உன் கல்யாணம் எப்போ? நானும் அந்த டைம்காக தான் காத்துட்டு இருக்கேன். காலம் பூரா காத்துக்கிட்டு இரு. நில்லுங்க, எங்க வரீங்க? யாரும் கேட் வரைக்கும் வர வேண்டாம். அங்க வந்து அழுதிங்கன்னா பப்ளிக்ல இமேஜ் பாழா போயிடும். நீ வாக்கா. மாமா மாமா, மெட்ராஸ்ல அக்காவை சமையல் ரூம்லயே அடிச்சு வைக்காம தினம் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க. சரி. நடேசன் பார்க், நாகேஸ்வர ராவ் பார்க், பனங்கல் பார்க், ஜுராசிக் பார்க்னு எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டே இருங்க. ஜுராசிக் பார்க் இல்ல, சினிமா. அதான் சினிமாக்கு கூட்டிட்டு போங்க, ஷூட்டிங்க்கு கூட்டிட்டு போங்க. உங்க அக்கா வரேன்னு சொன்னா எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன். போயிட்டு வரேன். சரிம்மா. வாங்க வாங்க, உட்காருங்க. வரேம்மா. அத்தை, வீட்ல கேஸ், பெட்ரோல், கெரோசின் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா என்ன? உங்க அக்காவை நான் ஏதாவது பண்ணிடுவனோன்னு பயப்படுறியா? இந்த பாரு, இனிமே மீனாட்சி உங்க அக்கா இல்ல, என் பொண்ணு. ஐயோ, போதும் போதும், இது போதும், உட்காருங்க. நீ கூட என் பொண்ணுதான். வர ராஜா. சரி மீனாட்சி. வாங்க மாமா, வாங்க மாமா. அக்காவுக்கு தினம் மல்லிப்பூ, வாரத்துக்கு ஒரு தடவை காஸ்ட்லி பட்டு புடவை, மாசத்துக்கு ஒரு தடவை நகைங்கெல்லாம் வாங்கி கொடுங்க. சரி, அப்படியே வருஷத்துக்கு ஒரு குழந்தையும் கொடுக்குறேன். ஒரு வருஷம் எதுக்கு? கர்ப்பத்துக்கு 3 மாசம், குழந்தை பிறக்கிறதுக்கு 6 மாசம், மொத்தம் 9 மாசம் தானே? கரெக்ட் தான். ஆனா உங்க அக்கா உன் அளவுக்கு ஃபாஸ்ட் இல்லையே. அதான் என் கவலை. She no intelligent like me. ஓகே, டோன்ட் வரி. இன்னையில இருந்து உங்க அக்கா மீனாட்சிக்கு எல்லாமே நான் தான். ஐயோ, போதும். உட்காருங்க. ஓகே, பை பை.